ஹலோ கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ஓட சிம்பிளிஃபிகேஷன் சம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சுருக்குகன்னு கொடுத்து ஒரு சம் கொடுத்துருக்காங்களா, 1/2 பவர் 2 the whole power -2 the whole power -1 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அதாவது a power m into the whole power n, a power m the whole power n is equal to. ஸோ இப்போ வந்து இது ஏற்கனவே பவரில் இருக்குது, இன்னும் அகெயின் இன்னொரு பவர் இருக்குது. அப்படிங்கும்போது இது ரெண்டையுமே வந்து பேஸ் அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ a power m into n, அப்போது a power mn அப்படின்னு வரும். இதை மல்டிப்ளை பண்ணி போடணும். ஸோ பவர்ஸை வந்து இந்த சம்மில் மல்டிப்ளை பண்ணணும். எப்படி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க. ஸோ எனக்கு வந்து 1/2 அப்படியே இருக்கும், சரிங்களா. ஸோ என்னென்ன இருக்குது, 2 into -2 into -1. ஒன்னோட மல்டிப்ளை பண்ணால் இந்த என்ன ஆன்சர் வருதோ அதுதான் வரும். ஸோ அதை அப்படியே விட்டுருங்க. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் எனக்கு வந்து என்ன ஆகிடும், அடுத்த ஸ்டெப்பு இந்த 1/2 அப்படியே இருக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம். போடலனாலும் ப்ளஸ் போடலனாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 2 2s are 4, 4 1s are 4. ஸோ 4, அதாவது 1/2 power 4. இதுதான் ஃபைனல் ஆன்சர். இது அப்படியே விட்டாலும் விடலாம், இல்லைன்னா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி, அதாவது 2 power 4ன்னு நமக்கு 16. ஸோ 1/16 அல்லது 16 power -1 எழுதலாம். இது வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ அதுபடி எழுதுங்க.